வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். முப்படை வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் கோலாகலம், ஏராளமானோர் கண்டுகளிப்பு. உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்காக பாடுபடுவோம், ராகுல் காந்தி அகிலேஷ் உறுதி. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த திட்டம், நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. கருங்குளம் வத்திராயிருப்பில் ஜல்லிக்கட்டு, காளைகளை விரட்டிப்பிடித்த வீரர்கள். குடியரசு நாள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் நடைபெற்ற படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சியை திரளானோர் கண்டு ரசித்தனர். நாடு முழுவதும் குடியரசு நாள் விழா கடந்த வியாழனன்று உற்சாக கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது. இதனையடுத்து தில்லி விஜய் சதுக்கத்தில் படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றுக்கொண்டார். வண்ணமிகு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரி, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பல்வேறு படைப்பிரிவைச் சேர்ந்த இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சியை காண ஏராளமானோர் குவிந்திருந்தனர். முப்படை வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி பல மணி நேரம் நீடித்தது. மாலை முடிந்து இரவு தொடங்கியவுடன் குடியரசுத் தலைவர் மாளிகை மின்னொளியில் மிளிரத் தொடங்கியது. அப்பொழுது பிரதமர் மோடி பார்வையாளர்களின் அருகில் சென்று கையசைத்து விடைபெற்றார். உத்தரப்பிரதேச மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு காங்கிரசும் சமாஜ்வாதியும் கூட்டணி அமைத்துள்ளதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தல் வரும் 11ஆம் தேதி தொடங்கி இறுதிக்கட்ட தேர்தல் மார்ச் 8ஆம் தேதி வரை முடிவடைகிறது. ஆளும் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து பேரவை தேர்தலை எதிர்கொள்கிறது. 282 தொகுதிகளில் சமாஜ்வாதியும் 105 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் களமிறங்குகின்றன. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேச முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவும் லக்னோவில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். உத்தரப்பிரதேச மாநில வளர்ச்சியே முக்கியம் என்றும் சைக்கிளும் கையும் நீண்ட தூரம் பயணிக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தனர். हम चाहते हैं कि जो क्रोध आरएसएस और बीजेपी फैला रहा है, जो झूठे वायदे आरएसएस और बीजेपी यूज कर रहे हैं, इनका प्रयोग कर रहे हैं, उनका हम मुकाबला करें. इसलिए हम एक साथ आए हैं. लोग चाहते हैं कि ये अलायंस सफल हो उत्तर प्रदेश में. मैं भरोसा दिला सकता हूं कि जिस रफ्तार से तरक्की और खुशहाली, जिस रफ्तार से काम हुआ है उत्तर प्रदेश में, आज कांग्रेस पार्टी और राहुल जी के आ जाने के बाद और तेजी से काम होगा. இதனைத் தொடர்ந்து லக்னோவில் நடைபெற்ற பேரணியில் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் பங்கேற்றனர். பேரணியில் கலந்து கொண்டவர்களை கையசைத்து உற்சாகப்படுத்தினர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ளார்.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் பிப்ரவரி கடைசி வாரத்தில் நடைபெறுவது வழக்கம். இந்த நடைமுறையை இந்த ஆண்டு முதல் மாற்றியுள்ள மத்திய அரசு பட்ஜெட் கூட்டத்தொடரை ஜனவரி 31ஆம் தேதி கூட்ட தீர்மானித்துள்ளது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேலும் 5 மாநில தேர்தல் நடைபெற இருப்பதால் பட்ஜெட் தாக்கலை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். நாளை இரவு 7 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி அருகே உள்ள மடப்பாறையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 500க்கும் அதிகமான காளைகளும் 350க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மடப்பாறை அடுத்த கருங்குளம் என்ற இடத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 500க்கும் அதிகமான காளைகள் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்தன. சீருடை அணிந்த 350க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டனர். துள்ளி குதித்து வந்த காளைகளை அவர்கள் அடக்க முயன்றனர். அப்பொழுது மாடுகள் முட்டியதில் காயமுற்ற 30 வீரர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். உற்சாகத்துடன் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். மூணு வருஷமா தடை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மாடு எல்லாமே வீட்டில் கட்டி கிடந்துச்சு. நாங்களும் ஒரு தமிழுங்கிற ஒரு இது எதுவுமே கிடையாது. இப்போ இதை வந்து நிரந்தரமாக செய்யணும். எனக்கு ரொம்ப இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். இத்தனை வருஷம் தடையை வச்சுருந்தாங்க. 3 வருஷமா தடை முடிஞ்சு நிரந்தர சட்டம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நன்றி சார். முக்கியமாக எங்களை மாதிரி மாணவிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்கிறோம் சார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 200க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். வத்திராயிருப்பு சேதுநாராயணபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அப்பொழுது அவிழ்த்து விடப்பட்ட 100க்கும் அதிகமான காளைகளை 200 மாடுபிடி வீரர்கள் விரட்டி பிடித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 20,000க்கும் அதிகமானோர் இதனை கண்டு ரசித்தனர். காளைகளை அடக்கும் பொழுது 2 வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது. ஜல்லிக்கட்டு போட்டியின் பொழுது தீயணைப்புத் துறையினரும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். வந்து இப்போதான் நடத்துறாங்க. கவர்மெண்ட் இப்போதான் சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. இது வந்து சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால. இனிமே வருஷம் நடக்குது நாங்கள் கேட்டுக்கிறோம். எப்பயுமே இந்த மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு விட்டுருக்காங்க. மழை வரும்னு சொல்லி முன்னாடியோட ஐதீகம். இங்க வந்து நல்ல மழையும் பெய்யுது. விவசாயிகள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்காண்டி போராட்டம் செஞ்ச எல்லாருக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள சிராவையில் கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 300க்கும் அதிகமான காளைகள் சீறி பாய்ந்தன. சிராவையில் கிராமத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கோவில் காளை ஊர் மரியாதையுடன் மஞ்சு விரட்டு திடலுக்கு அழைத்து வரப்பட்டு முதல் காளையாக அவிழ்த்து விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து வந்த 300க்கும் அதிகமான காளைகள் மஞ்சு விரட்டு போட்டியில் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்த காளைகளை திரளான மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். அப்பொழுது மாடு முட்டியதில் 10க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர் பாஸ்கரன், மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, செந்தில்நாதன் எம்பி, பெரிய கருப்பன் எம்எல்ஏ, சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மஞ்சுவரத்துக்கான தடை வந்து 2-3 வருடமாக இருந்தது. நாங்கள் மாணவர் சமுதாயம், இளைஞர் சமுதாயம் போராடி இந்த தடையை உடைச்சிருக்கோம். எப்பவும் 100-150 மாடுகள் வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்து 300க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்திருக்கு. எப்பவும் குறைந்த அளவு கூடுற மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிக அளவில் கூடியிருக்காங்க. இது வந்து முழுக்க இளைஞர்களுக்கும் போராட்டம் செய்த மாணவர்களுக்கான வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த மஞ்சூர் நடக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது 80 வருஷமாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நான் இதே முதல் தடவையாக வர்றேன். இது இன்னும் ஃபேமஸ் ஆகி நம்ம ஊர் இன்னும் செழிப்பமாகணும். அதுதான் எங்களோட விருப்பம். இதுக்கு எந்த கவர்மெண்ட் தடைகளும் இனிமேல் வர
சென்னை மெரினா கடற்கரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் வருகை வெகுவாக குறைந்து காணப்பட்டது. சென்னை மெரினாவில் மீண்டும் இளைஞர்கள் கூடுமாறு பல்வேறு அமைப்புகள் சமூக வலைதளங்களின் வழியாக அழைப்பு விடுத்திருந்தன. இதனையடுத்து நேற்று நள்ளிரவு முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை மெரினாவில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், மனிதச்சங்கிலி போன்றவற்றிற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். நடைபயிற்சி, சுற்றுலா, குடும்பத்துடன் பொழுதுபோக்க வருபவர்கள் எந்தவித தடையும் கிடையாது என்று தெரிவித்துள்ளது. விடுமுறை நாள் என்பதால் வழக்கமாக சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குடும்பத்துடன் வருவார்கள். தற்பொழுது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் மெரினாவிற்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. சண்டே நீ பீச்சுக்கு வரலான்னு வந்தோம் ஃபேமிலியோட. இங்கே 144 போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. போலீஸ் ஃபுல்லாக இருக்காங்க ரவுண்ட்ஸில். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை பொதுமக்களுக்கு. எல்லாரும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நான் டிவியில் பார்த்த நியூஸ் போட்டிருந்தாங்க 144 தடை உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு போட்டு வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது. வாரம் போவோமே, நிறைய மக்கள் சேர்ற இடம் அந்த இடம். இப்போ பார்த்தா வெறிச்சோடி இருக்குது, ரொம்ப வெறிச்சோடி இருக்குது. ஒரு மகிழ்ச்சியாகவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. போராட்டத்தின் பொழுது கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுதலை செய்க தமிழக அரசிற்கு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மெரினாவில் விதித்துள்ள 144 தடை உத்தரவை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், சென்னை மெரினாவில் 144 தடை உத்தரவு பிறப்பித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறினார். வர்தா புயல் பாதிப்புக்கான இழப்பீட்டை இன்னமும் மத்திய அரசு அளிக்கவில்லை என்றும், தமிழக அரசின் கோரிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் தெரிவித்தார். பாம்பாறு மற்றும் பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். மறுபடியும் மெரினாவில் மாணவர்கள், இளைஞர்கள் கூட போகிறார்கள் என்று இந்த தடை ஆணையை பிறப்பித்திருக்கிறது. போகிற போக்கை பார்த்தால் சென்னையில் எந்த இடத்திலும் யாரும் கூட முடியாது என்கிற அளவுக்கு அவர்கள் தொடர் தடை ஆணையை பிறப்பிப்பார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது. இந்த தடை ஆணையை திரும்ப பெற வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் நடிகர் லாரன்ஸ், இயக்குநர் கௌதமன் ஆகியோர் நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை அவருடைய வீட்டில் நடிகர் லாரன்ஸ் நேரில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளருடன் பேசிய லாரன்ஸ், ஜல்லிக்கட்டு நடைபெற்ற சட்டம் இயற்றியதற்கு நன்றி தெரிவித்ததாக கூறினார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரிக்கை வைத்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற இளைஞர்களையும் மாணவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா உடனே அவங்கள அந்த கேஸ்லேருந்து வாபஸ் வாங்கணும், அவங்கள வெளியே விடணும். பொதுமக்கள் மேலும், அப்பாவி மக்களும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் அவங்களெல்லாம் அடித்து அதெல்லாம் பண்ணுறது நியாயமில்லாத ஒரு விஷயம். முதல்வர் ஐயா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுத்து, மாணவர்கள் இருந்தால், இளைஞர்கள் அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வத்தை திரைப்பட இயக்குநர் கௌதமன் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி கைது செய்தவர்களை உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேலும் பீட்ட அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதல்வரிடம் வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் எங்களுடைய அப்பாவி மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக நீங்கள் உண்மையிலே தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு அதை செயலாக செஞ்ச ஆட்களை நீங்கள் உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுங்க. ஆனால் எங்களுடைய அப்பாவி தமிழர்கள் நிறைய பேர் அதுக்குள்ளே இருக்காங்க, எங்களுடைய மாணவர்கள் இருக்காங்க. அவர்களோட உடனடியாக விடுதலை செய்யணும்னு கேட்டுக்கிட்டோம் நாங்கள் எல்லாரும். அதை நான் உடனடியாக ஆவணம் செய்கிறேன் அப்படின்னு அதை வாக்காவே அவங்க கொடுத்தாங்க. பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை தடுத்து நிறுத்த கேரள மாநிலத்திற்குள் நுழைய முயன்ற அரசியல் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பவானி ஆற்றின் குறுக்கே தேக்குவட்டை, மஞ்சக்கண்டி உள்ளிட்ட 6 இடங்களில் கேரள அரசு தடுப்பணைகள் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது. தமிழக அரசின் ஒப்புதல் இன்றி நடைபெறும் இந்த பணிகளை தடுத்து நிறுத்த
கோயம்புத்தூர் மாவட்டம் ஆணைக்கட்டியில் அனைத்து கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனையடுத்து கேரள மாநில எல்லைக்குள் நிகழ முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அனைத்து கட்சிகளின் சார்பிலே ஆயிரக்கணக்கானோர் தடுப்பணை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். இதற்கும் கேரள அரசு செவிசாய்க்காவிட்டால் விரைவில் கோவை மாவட்டத்தில் உள்ள கேரள எல்லைகள் அனைத்து எல்லைகளையும் அனைத்து கட்சிகளுடைய மாநில தலைவர்களை கோவைக்கு அழைத்து தொடர் போராட்டத்தை, எல்லைகளை மூடுகின்ற போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கைது செய்தவர்களை விடுதலை செய்யாவிட்டால் தானும் அறப்போராட்டத்தில் ஈடுபட போவதாக நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது வீட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் சிம்பு, அவசர சட்டம் பற்றி அரசு பிரதிநிதிகள் மாணவர்களிடம் எடுத்து கூறியிருந்தால் வன்முறை நேரிட்டிருக்காது என தெரிவித்தார். 6 நாட்களாக அமைதியாக இருந்த காவல்துறை திடீரென்று தடியடி நடத்த காரணம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் மாணவர்களுக்கு உதவியவர்களை காவல்துறை கைது செய்திருந்தால் தம்மையும் கைது செய்ய வேண்டும் என்றும் சிம்பு தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க மீனவர்களிலிருந்து மாணவர்களிலிருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க, அத்தனை பேர்ல குழந்தைங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க. எல்லாருக்கு நடுவில் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இம்மிடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ஆகணும். இவங்களை யாரையுமே ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இறங்கி அகிம்சை வழியில் உணர்வால் நான் கண்டிப்பாக போராடுவேன். சாத்தூர் அருகே இருக்கன்குடியில் கோயிலில் நேரிட்ட தீ விபத்தில் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் இன்று விடுமுறை தினம் என்பதால் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது. கோவில் அருகே உள்ள ஆற்றுக்கரையோர பகுதியில் பக்தர்களின் வசதிக்காக தற்காலிக கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கு வைக்கப்பட்டிருந்த எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. பின்னர் அருகில் இருந்த கொட்டகைகளுக்கும் தீ பரவியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பக்தர்களின் உடைமைகள், பொருட்கள் ஆகியன தீயில் முற்றிலும் சேதமடைந்தன. தீ விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அரிய வகை மலரான பொங்கல் பூக்கள் எனப்படும் ரோடோடென்ட்ரன் மலர்கள் பூக்கத் தொடங்கியுள்ளன. இந்தியாவின் இமயமலை தொடர்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மட்டுமே காணப்படும் ரோடோடென்ட்ரன் மலர்கள் கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் வளரக்கூடியவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் அழிந்து வரும் மர வகைகளில் இடம்பெற்றுள்ள இவ்வகை மலர்கள் தற்பொழுது பூக்கத் தொடங்கியுள்ளன. இந்த நிகழ்வு காட்டுயிர் ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கல்லாழ மரம் வந்து பாறைகள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல மலை பிரதேசங்களில் தான் இருக்கும். இது வந்து இங்கே நாங்கள் வந்து பராமரிச்சுக்கிட்டு வரோம். இந்த மரங்கள் வந்து முதல்ல நிறையா இருந்தது, இப்போ கொஞ்சமாக இருக்குது. பூ வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும். இந்த பூ இது வந்து நவம்பர் டு பிப்ரவரியில் தான் பூத்து குலுங்கும். இயற்கையே ஒரு நல்ல அட்மாஸ்பியராக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளை அருகே உள்ள கும்பக்கரை அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கொடைக்கானலில் இருந்து தண்ணீர் வருகிறது. கடந்த சில மாதங்களாக மழையில்லாத காரணத்தினால் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்து காணப்பட்டது. கடந்த 2 தினங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பக்கரை அருவியில் மூலிகைகள் கலந்த தண்ணீர் வருவதால் இதில் குளிக்கும் பொழுது புத்துணர்ச்சி ஏற்படுவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டித் தொடர் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் ரோஜர் ஃபெடரர் சாம்பியன். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்தி.
ஈராக் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் அமெரிக்காவில் நுழைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தடை விதித்துள்ள நிலையில் இதனை அந்நாட்டு நீதிமன்றம் கண்டித்துள்ளது. சிரியா, ஈராக், ஈரான் உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த அகதிகளை அடுத்து 90 நாட்களுக்கு அமெரிக்காவில் அனுமதிக்க தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இதனையடுத்து நியூயார்க் நகரின் ஜான் கென்னடி விமான நிலையத்தில் ஈராக் நாட்டை சேர்ந்தவர்கள் பிடித்து வைக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து பெரும்பாலான விமான நிலையங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த விவகாரம் தொடர்பாக நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி அங்கீகாரம் பெற்ற அகதிகள், குடியேற்றம் சார்ந்த விசா பெற்றவர்களை அமெரிக்காவில் இருந்து வெளியேற்ற தடை விதித்து உத்தரவிட்டார். மேலும் விமான நிலையத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் விவரங்களை அளிக்கவும் அவர் ஆணையிட்டார். நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் அதிபர் ட்ரம்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ரஃபேல் நடாலை வீழ்த்தி ரோஜர் ஃபெடரர் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர், ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் இடையிலான இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இருவரும் ஒருவருக்கொருவர் கடும் சவால் அளித்தனர். இந்த போட்டியில் 6-4, 3-6, 6-1, 3-6, 6-3 என்ற செட் கணக்கில் ரோஜர் ஃபெடரர் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். இதன் மூலம் 5வது முறையாக ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தையும் 18வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார். சையது மோடி பன்னாட்டு பேட்மிண்டன் போட்டித் தொடரில் இந்தோனேஷிய வீராங்கனையை வீழ்த்தி PV சிந்து சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தோனேஷிய வீராங்கனை கிரிகோரியா மரிஸ்காவை எதிர்கொண்ட இந்திய வீராங்கனை PV சிந்து தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முதல் செட்டை 21-13 என்ற கணக்கில் வென்ற சிந்து 2வது செட்டை 21-14 என்ற கணக்கில் கைப்பற்றி சாம்பியன் பட்டத்தை வென்றார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற சையது மோடி பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சமீர் வர்மா வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். இந்த போட்டியில் சகநாட்டு வீரரான சாய் பிரணீத்தை எதிர்கொண்ட அவர் தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற சமீர் வர்மா சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான குதிரை உயரம் தாண்டுதல் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். மேல்மருவத்தூரில் உள்ள தனியார் கல்லூரி சார்பில் நடைபெறும் இந்த போட்டியை ஆதிபராசக்தி மக்கள் தொண்டு இயக்க தலைவரும் குதிரை சவாரி சென்டரின் தலைவருமான கோப்பா அன்பழகன் தொடக்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சென்னை, பெங்களூரு, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள பலர் பங்கேற்றனர். குதிரை உயரம் தாண்டுதல், நிலைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 103 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் முதல் போட்டி கான்பூரில் நடைபெற்றது. இதில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2வது போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து பேட்டிங் செய்து வரும் இந்திய அணி 13 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 103 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் லோகேஷ் ராகுல் அரை சதம் அடித்து விளையாடி வருகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படை வீரர்கள் பாசறைக்கு திரும்பும் கோலாகலம், ஏராளமானோர் கண்டுகளிப்பு. உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்காக பாடுபடுவோம், ராகுல் காந்தி, அகிலேஷ் உறுதி. பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த திட்டம், நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு. கருங்குளம் வத்திராயிருப்பில் ஜல்லிக்கட்டு, காளைகளை விரட்டி பிடித்த வீரர்கள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.